அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு சண்டை கச்சேரி. இதே தலைப்பில் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இது அதில் ஒரு பகுதி. இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டை. இதில் பல ரகம் இருக்கு. நல்லா படித்தவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வந்தால் ரொம்ப டீசெண்டாக வெளியே தெரியாமல் சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்கு அடுத்த ரகம் வெளியில் கேட்குற மாதிரி சண்டை போடுவாங்க. இன்னும் படிப்பு குறைவாக உள்ளவங்க ஊருக்கே கேட்குற மாதிரி சண்டை போட்டு தெருவில் கட்டி பிடிச்சி உருண்டு என்னென்னமோ செய்வாங்க. இதை நம்ம பார்க்குறோம். இது நமது வாழ்க்கையில் அன்றாட நடைமுறை என்று கொண்டாலும் இது பிள்ளைகளுக்கு முன்னாடி நடக்கக்கூடாது. குறிப்பாக வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி சண்டை போடுறத கண்டிப்பாக தவிர்த்துடணும். காரணம், அவங்க மனசில் இது பதிஞ்சிடும். அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், அதை கேளுங்க. அதுதான் முடிவு. கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையில சண்டை. இப்போ மகன் வர்றேன் வந்து அம்மா கிட்ட, அம்மா அப்பா எங்கம்மா என்றான். அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பேய் எங்க ஒளிஞ்சதோ யாருக்கு தெரியும் என்றாள். அவன் அப்பாவை தேட அவர் கோபமாக பேப்பர் படுத்தபடி இருக்க, அப்பா அம்மா ஏன் உங்க மேல கோபமா இருக்காங்க என்றான். அவ கிடக்கா பிசாசு என்றார் அப்பா. மகன் இருவரும் கோபமா இருப்பதை தெரிந்து கொண்டு அம்மாவிடம் சென்று அப்பாவுக்கு சேர்த்து காப்பி கேட்கிறான். அம்மாவும் காப்பியை மகனிடம் கொடுத்து, இந்த விஷத்தை கொண்டு போய் உன்னை அம்பாக்கிட்ட கொடு என்று தந்தாள். மகனும் காப்பி அப்பாவிடம் சென்று நீட்ட பக்கத்தில் இருந்த நாக்காளியை காண்பித்து, அந்த முண்டத்து மேல் வச்சுட்டு போ என்றார். சிறிது நேரத்தில் போன் வர யாரும் எடுக்காததால் போன் கட்டாகிவிட்டது. அப்பா கோபமாக, உங்க அம்மாவோட சொந்தக்கார தண்டகளாகத்தான் இருக்கும் என்று கோபமாக வெளியே கிளம்ப, அப்பா எங்கப்பா போற என்றான் பையன். சாக போறேன் என்று வெளியே போனார். சிறிது நேரத்தில் அம்மாவும் வெளியே கிளம்ப மகன் திரும்ப எங்கம்மா போற என்றான். உன் அப்பா எங்க போனானோ அங்கதான் நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிட்டான். இப்போ இருவரும் போன சிறிது நேரத்தில் அம்மாவின் சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு வர, பையன் வாங்க தண்டங்களா, இந்த முண்டத்தில் உட்காருங்க, பேயும் பிசாசும் சாக போயிருக்கு, இருங்க நான் உங்களுக்கு விஷம் கொண்டு வர்றேன் என்று சொன்னான். இதை கேட்ட உறவினர்கள் அதிர்ச்சியாகி அங்கிருந்து எடுத்தார்கள் ஓட்டம். இது நகைச்சுவை உணர்வை உங்களுக்கு தந்தாலும் இதில் இருக்கும் கருத்தை ஆழ்ந்து அறிந்து நடந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றியுடன் உங்கள் அழகப்பன்.